கோபுரங்கள் சாய்வதில்லை. உங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப காலம் நீடிக்காது. ஓகே, லெட்ஸ் கம் டு a deal. நீ என் லவ்வை ஏத்துக்கணும், என்னையும் ஏத்துக்கணும். என்னப்பா அப்படி பாக்குற? என்ன அப்பான்னு சொல்ல உனக்கு சங்கடமா இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. உங்களை அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் உங்களை அப்பானே கூப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷப்பா. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே சந்தோஷத்தோட நீ எனக்கு இன்னொரு உதவி செய்றியாப்பா? செய்றியா? சொல்லுங்கப்பா. கண்டிப்பா செய்றேன். உன் அம்மா உன்னையே நினைச்சு படுத்த படுக்கை ஆயிட்டா. என் புள்ள விஷ்ணு எப்ப வருவான்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு சதா உன் நினைப்புதான். அவ உன் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டா அப்புறம் எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாப்பா விஷ்ணு, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்பா ரொம்ப யோசிக்கிற? இல்லப்பா, என் மேல நீங்களும் அம்மாவும் எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அம்மாவை பார்க்க நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தா ஒருவேளை திரும்பவும் எங்களை விட்டு போக முடியாம எங்க கூடவே வீட்டுல தங்குற மாதிரி ஆயிடுமோன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இப்போ நீ என்னோட பழைய விஷ்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மனு, உன்னை கட்டுப்படுத்தி எங்க கூடவே வச்சுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஷ்ணு, உன்னையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிற உன் அம்மாவோட உசுரை மட்டும் நீ காப்பாத்தி கொடுத்துட்டு வந்துறியா? அது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் உன்னை நாங்க யாருமே தொந்தரவு பண்ண மாட்டோம். என்ன நீ நம்பலாம். என்ன மன யோசிச்சுட்டு இருக்க? உன்னையே நினைச்சு அந்த அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறத கேள்விப்படுறப்போ எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல இவர் கூட போய் அந்த அம்மாவை பாரு. அதான் நீ செய்யற உதவியிலேயே பெரிய உதவியா இருக்கும். போ மனோ, யோசிக்காத. அம்மாடி, ரொம்ப நன்றிம்மா. விஷ்ணு, வாப்பா போலாம். உன்னை இப்ப வரைக்கும் பிள்ளையா நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிற அவளை பார்த்து அவளை அம்மான்னு கூப்பிடணும்னு உனக்கு ஆசையா இல்லையா? ரொம்ப ஆசையா இருக்குப்பா. வாங்கப்பா போலாம். திவ்யா, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு கிளம்பி போ, சரியா? போயிட்டு வா. அடிக்கடி கால் பண்ணு. ரொம்ப சந்தோஷமா. அப்போ நாங்க போயிட்டு வரோம். வாப்பா விஷ்ணு, வா. என்னங்க இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி? விஷயம் என்னன்னு தெரிஞ்சா தானே என்னால சொல்யூஷன் தர முடியும். சொல்லுங்க. ஒரே மனக்குழப்பமா இருக்கு மேடம். எதுக்காக மனக்குழப்பமா இருக்கு? என் முன்னாடி இருக்கிற 2 வாழ்க்கையில எந்த வாழ்க்கையை எடுத்துக்கிறதுன்னு தெரியல மேடம். அதான் ஒரே குழப்பமா இருக்கு. 2 வாழ்க்கையா? கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? நான் நிர்மலங்கிறவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேடம். கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்தோம். அப்புறம் போக போக 2 பேருக்கும் ஒத்து போல பிரிஞ்சிட்டோம் மேடம். நான் பிரிஞ்சு வந்த 2 வருஷமா என் அம்மா வீட்டுல தான் இருக்கேன் மேடம். இப்ப எங்க வீட்டுல 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கணேஷ்ங்கிற மாப்பிள்ளைய பேசி முடிச்சு அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த நேரத்துல என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி திரும்பி வா நம்ம சேர்ந்து வாழலாம், அப்படி வரலன்னா நான் செத்துருவேன்னு சொல்றாரு மேடம். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டாரு மேடம். வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், இல்ல சாவன்னு சொல்லி புடிவாதமா இருக்காரு. சரி, நீங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போற கணேஷ்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? தெரியும் மேடம். அவர் என்ன சொன்னாரு? நீ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் அவனுக்கு உன் மேல ரைட்ஸ் கிடையாது. நான் என்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தனோ அப்பவே நீ தான் என் ஒய்ஃப்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால நீ இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். ஆக்சுவலா உங்க விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு அவருக்கு பிரச்சனை இல்ல மேடம், அவரோட அம்மா தான் பிரச்சனை. அந்த பொம்பளையால தான் பிரிய வேண்டியதா போச்சு. எனக்கு ஒரு டவுட், உங்க மாமியாரை பிடிக்கலன்னு சொல்லி தான் நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வர இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தீங்களா? அவரும் அவங்க அம்மாக்கு சப்போர்ட் மேடம். தனி கொடுத்துரும் போனோன்னு சொன்னப்பவே அவர் என் கூட வந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது மேடம். ஏங்க, இந்த பிரச்சனைக்காக தான் உங்க புருஷனை பிரிஞ்சு வந்தேன்னு சொல்றத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சரி, பிரிஞ்சிருந்த இந்த 2 வருஷத்துல நேரடியா அவர் உங்களை வந்து பாத்திருக்காரா? பார்க்க வருவாரு மேடம், ஆனா எங்க வீட்ல யாரும் அவரை பார்க்க விட மாட்டாங்க. ஓ, ஏமா அவரை காதலிக்கும் போது உன் வீட்ல எதிர்ப்பு இருக்கதானே செஞ்சிருக்கோம்? ஆமா மேடம், வீட்ல யாரும் ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. வீட்டாளுங்களை மீறி தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வீட்ல இருக்கிறவங்களை மீறி உனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க தெரியுது, ஆனா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தேடி வந்த புருஷனை பாக்குறதுக்கு வீட்ல இருக்கிறவங்க தடுத்துட்டாங்க. உன்னால அவங்கள மீறி பார்க்கவே முடியாதுல்ல? உன் கதை ரொம்ப நல்லாவே இருக்குமா? ஆக்சுவலா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா 2 வருஷமா அந்த பையன் உன் கூட வாழ்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். நீ தான் இதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு நல்லாவே தெரியுது. உனக்கு உன் மாமியாரை பிடிக்கலன்னு இப்ப சொல்றல்ல, அது ஒரு சும்மா கதை. உனக்கு உன் புருஷனே பிடிக்காம தான் நீ பிரிஞ்சு வந்திருக்க, கரெக்ட் தானே? இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, நீ புது வாழ்க்கையை ஏத்துக்கிற ஒரு முடிவோடு தான் இருக்க. அப்புறம் என்ன, இந்த விஷயத்துக்கு தீர்வு வேணும்னு எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? ஓ, ஒருவேளை உங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டா உன் சைடுல நானும் வந்து சாட்சிக்கு நிப்பேன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? முதல்ல அழறது நிறுத்து, கண்ணத்தோட. இப்போ என்ன உனக்கு? உன் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அமைதியா உன் வாழ்க்கையை விட்டு விலகிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுல பாத்துருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன், அப்படிதானே? புரியுது, உன் அமைதியில நிறைய விஷயம் எனக்கு புரியுது. சரி, நீ கடைசியா உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு விருப்பப்பட்டனா அவரை என்கிட்ட ஒரு வாட்டி கூட்டிட்டு வா. அவருக்கு எல்லா விஷயத்தையும் நான் புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் உன்னோட வாழ்க்கையில எப்பவும் வரமாட்டார், சரியா? சரிங்க மேடம். இங்க பாரு, அடுத்த வாரம் மறக்காம அவரை கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். ஓகே. வாப்பா வாப்பா விஷ்ணு, வா. என்னப்பா அப்படி பாக்குற? இது நம்ம வீடுதான், வா உள்ள வா. ஐயா, ஒரு போன் வந்திருக்கு, நான் பேசிட்டு வரேன். சரி. வாப்பா.
உள்ளவா. உன்னையே நினைச்சு சாப்பிடாம கொள்ளாம படுத்த படுக்கை ஆயிட்டா. வந்துட்டியாப்பா? என்னங்க, என் புள்ள விஷ்ணு வந்துட்டாங்க. நம்ம புள்ள விஷ்ணு வந்துட்டான். என்ன பார்க்க என் புள்ள வந்துட்டான். உணர்ச்சி வசப்படாதீங்கம்மா. இல்லப்பா, அம்மாக்கு ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு சரியாயிடும். என் புள்ளைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அம்மாவை இப்படி தவிக்க விட்டுட்டு இத்தனை நாளா எங்கப்பா போன? என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? எங்க போயிருந்த? அது ஒண்ணும் இல்லம்மா. அப்பா ஒரு வேலையா பாம்பேக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, நீ அம்மா கிட்ட போய் சொல்ற. எனக்கு என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் எங்க போயிருந்தாலும் எத்தனை நாளா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கம்மான்னு கேட்காம இருக்க மாட்டான். போனை இப்படி ஒரேடியா ஆஃப் பண்ணிட்டு என்ன தவிக்க விட்டுருக்க மாட்டான். உனக்கு ஏதோ நடந்திருக்க. அதுல இருந்து நான் மீண்டு தான் வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுப்பா, எங்கப்பா போயிருந்த? என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. என் புள்ளைகிட்ட நான் கேக்குறேன். அவன் சொல்ல முடியாம உங்களை பாக்குறான். அப்ப உங்ககிட்ட தான் ஏதோ விவகாரம் இருக்கு. சொல்லுங்க. என் புள்ளைய அப்படி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டீங்க? அத்தம்மா, விஷ்ணு ஒரு வேலை விஷயமா மும்பை போயிருந்தான்னு சொன்னாங்க. அங்க எனக்கு தொழில எதிரா இருக்கிற குரூப் இவன் அங்க வச்சு கொஞ்ச நாள் லாக் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட சில விஷயங்களை பேசி தீர்த்து விஷ்ணுவை நல்லபடியா வெளியே கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு.
ஏன்பா அவனுங்க உன்னை ஏதாவது அடிச்சாங்களா? இல்லம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. அப்பா அங்க இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி என்னை கூட்டிட்டு வந்துட்டாருமா. இங்க பாருங்க, நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க. அதுல நீங்க 1000 பேரை கூட எதிரியா சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களோட போட்டோம். அதுக்குள்ள என் பிள்ளைய சேர்த்துக்காதீங்க. இனி என் விஷ்ணு என் பக்கத்துல தான் இருப்பான். இனி அவனை எங்கேயும் அனுப்புற வேலையை வச்சுக்காதீங்க. நான் அனுப்பவும் மாட்டேன். சரி சரி. என் மகனை நான் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்க போறேன். விஷ்ணு, இனிமே இந்த அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிட மாட்டேல்லப்பா. எப்பவும் என் கூடவே இருப்பல்ல? என் அம்மா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உங்க கண் பார்வையில கூப்பிடுற தூரத்துல தான் இருப்பேன். இனிமே நீங்க என்ன நினைச்சு ஏங்கி தவிக்கிற நிலைமை வராதம்மா. கவலைப்படாதீங்கம்மா. இது போதும்பா, இது போதும். என் புள்ள கடைசி வரைக்கும் என் கூடயே இருந்தா போதும். இன்னும் 100 வருஷத்துக்கு நான் ஆரோக்கியமா இருப்பேன். அதுக்கு இடையில எனக்கு எதுவும் ஆகாது. சரி, முதல்ல என் கூட வா. அம்மா உனக்கு சோறு ஊட்டுறேன். உடம்பு எப்படி மெலிஞ்சிருக்கு பாரு. வாப்பா வா. மா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. உட்காருங்கம்மா. உடம்பு மெலிஞ்சு போனது எனக்கு இல்லம்மா, உங்களுக்கு தான். நீங்க தான் என் நினைப்புல எதுவுமே சாப்பிடாம பட்டினியா இருக்கீங்க. அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அதனால தேர வேண்டியது என் உடம்பு இல்ல, உங்க உடம்பு தான். புரிஞ்சுதா? என் அம்மாவுக்கு நான் என் கையில தான் சோறு ஊட்டுவேன். நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ப்பா. நீ போய் எடுத்துட்டு வாப்பா. போ. இப்போ உனக்கு சந்தோஷமா? பாத்தீங்களா என் பிள்ளைக்கு அம்மா மேல இருக்கிற பாசத்தை? அவன் கையாலேயே எனக்கு சோறு ஊட்டி விட போறான். இப்படிப்பட்ட பிள்ளைய என்கிட்ட இருந்து இத்தனை நாளா பிரிச்சு வச்சிருந்திருக்கீங்க. திரும்பவும் சொல்றேன், இனிமே உங்க சொந்த வேலைக்கு என் பிள்ளைய கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. சரி வாசு. அப்பா, இது புடிங்க. ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? போன உயிர் திரும்ப வந்துருச்சுப்பா. இனி ஆயுசுக்கும் என் பிள்ளைய பக்கத்துல இருந்து பாத்துப்பா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க. இல்ல போதும்பா, என் பிள்ளைக்கு நானே என் கையால ஊட்டி விடணும். இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன குயில் நீ கொஞ்சம் வண்ண குயில் நான் தானே. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது
நீ நினைக்கிற மாதிரி விஷ்ணு இல்ல மனோ.